மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உடலா தலையில் பலி கொண்டுழல்வார் உடலுள்ளொரு சோலை தவித்தருளாய் அலர்ந்தேன் அடிகேன் அதிகை கெடில வீரட்டான துறை அம்மானே விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே அரகர மகாதேவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கையிலை மலையானே போற்றி 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 நானுகந்து அமுது செய்தானே ஆதியை அமர தொழுதும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏடவார் குழலார் உமை நங்கை என்றும் ஏந்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பயமானை காண கல் அடியேன் பெற்றவாறே காண
மாசில புகுந்தல் என்பல முறுக்கி எழியாண்ட ஈசனை மாசில மணியே துன்பமே பிறப்பே கிரப்போடு மயக்காம் தொடக்கல மறுத்தன சோதி இன்பமே உள்ளே சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே எங்கே என் தாளம் என் தாளம் புகுந்தருளி ஆட்கொண்டது என்பாரே நோக்கியவாறு அன்றே பெருமானே கூட்டானே புகுந்து இங்கு புறவேனே கருணையினாள் பேரேனி ஆண்டவாறு அன்றே பெருமானே கருகிடலில் பரங்கருணை கரங்கடலில் படிவாமாறு அருள் எனக்கு கிடை மருதே இடம் கொண்ட அம்மானே வந்தனது உள்ளம் புகுந்தடியே கருள் செய்தார் உயிர் வாழ்க்கை ஒரு கண்டு வெறுத்திடவே போற்றி போற்றி எல்லாம் தவறுகளை அழகாக உணர்வுகளும் மனத்தினாலும் அவர்களுடைய பேரர்களாலும் பெரும் பெருமையினாலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய திருவாசக முற்றோர்கள் நிகழ்வில் நம் செய்த தவற்பயனாலே இன்று எழுந்திருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய முன்னாள் திருவடிகளை நம்முடைய திருவாசக முற்றோர்களோடு மனம் மொழி மெய்களால் வணங்கி வழிபட்டு வரவேற்கிறோம். இந்த திருவாசக முற்றோர்களை திருப்பூர் ராமையா திருநாவுக்கரசு சொர்ணலதா அழைக்கும் குடும்பத்தார்கள் மிக சிறப்பாக எடுத்து ஒருங்கிணைத்து நம்முடைய குழந்தை திருவாசக முற்றோர்களுக்கு தலைவர்னு சொல்லலாம், நிறுவனர்னு சொல்லலாம், சொல்லலாம்னு சொல்லலாம், நிறுவனர்னு சொல்லலாம், வழிகாட்டி சுருளாளர்கள் ஆதீனத்தினாலே பாராட்டப்பட்டு திருவாரூர்
அவர்களுடைய தலைமையும் வழிகாட்டுதலில் இந்த திருவாசகம் முற்றோதல் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவாசகம் முற்றோதல் நிகழ்வில் ஆண்டுதோறும் எம்பெருமான் எப்படி எழுந்தருளி மணிவாசக பெருமானுக்கு அருள்பாலித்தாரோ அதுபோல நமக்கு திருவடிக்குடி சுவாமிகள் எழுந்தருளி இங்கு நமக்கு அருள்பாலிப்பது நமக்கு ஊக்கமளிக்கிறது. பன்னிரு திருமுறைகளையும் பாராயணம் செய்ய வேண்டும் என்றால் நமசிவாய மந்திரம் வரும். அதுதான் நம்முடைய மணிவாசக பெருமான் எது வாழ வேண்டும் என்று சொல்கிற பொழுது அரண்மனைக்குள்ளே போகும் பொழுதெல்லாம் அரண் வாழ்க, அரசன் வாழ்க, குடி வாழ்க, மன்னவன் வாழ்கன்னு சொல்லி பழக்கப்பட்டவாங்க. அரண்மனைக்கு போகும் பொழுது அரசன் வாழ்கன்னு சொன்னார். இந்த அரண்மனைக்கு வந்தார் நமச்சிவாயம் வாழ்கன்னு சொன்னார். இந்த இடத்துலையும் பொருள் சிந்தனை எழுதுகிறது. அங்கே அரசன் வாழ்க, அதனால என் குடி வாழ்க. இங்கே நமச்சிவாயம் வாழ்க, அதனால என் குடி வாழ்க. ஒரு சிவனடியார் ஒரு குடும்பத்தில் பிறந்து விட்டாலே அந்த குடும்பம் முழுவதும் ஆட்கொண்ட பெருமான், என் குடி முழுதும் ஆண்ட பெருமான் என்ற திருவாசகம். இந்த திருவாசகத்தை தொட்டு அதனை சிந்தித்து படிக்கக்கூடிய உங்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்குவதற்கு அடியவனும் வாழ்த்துவதற்கு சுவாமிகளும் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு வாசகரும் வாசகமும் என்ற ஒரு நூல் திருவருளால் எழுதப்பட்டது. குறிப்பு என்னன்னா, திருவாசகம் படிக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய பொருள் எளிமையாக தெரிய வேண்டும் என்பதுதான் நோக்கம். மணிவாசகரை கடந்து போகவில்லை, மணிவாசகரும் கடந்து இருக்கிறோம். ஆனால் மணிவாசகர் நமக்குள் கடந்தாரா என்பது மூளை படித்து தான் தெரியும். அதனால கண்ணீர் சிந்தி எப்பொழுது படிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுதுதான் நாம் திருவாசகம் படித்ததற்கான அடையாளம். நம்முடைய சுவாமிகளுடைய பேச்சை கேட்கும் பொழுது நம்ம உடல் சிலிர்க்கும், அது திருவாசகம் படிப்பதற்கு அடையாளம். அந்த வாசகரும் ரொம்ப அருமையாக அணிந்துரையில் அவங்க கொடுத்திருந்தாங்க. வாசகர் என்றால் படிப்பவரை குறிக்கும். ஆனால் இங்கே வாசகர் என்பது படைப்பவரை குறித்தது, மணிவாசக பெருமானையே குறித்தது என்று அந்த வாசக பெருமான் எழுதியதை, அதை வாசகராக மாறிய சிவபெருமான் அனுபவித்ததை நாமெல்லாம் வாசகராகி எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை 1000ற்கு மேல் திருவாசக முற்றோதலை நடத்திருக்கக்கூடிய குருநாதர் நமக்கு கிடைத்திருக்கு. அந்த திருமுறை பாடிய அந்த வாயினாலே, அந்த திருமலர் வாயாலே நாமெல்லாம் வாழ்க சென்று சொன்னாலே நம்முடைய வினை நீங்கும். அதற்கு தேவாலயத்திலிருந்து மனோஜராவ் சுவாமி இருக்கிறார், வித்யாலயத்திலிருந்து ஆசிரியர் வந்திருக்கிறேன், ஞானாலயத்திலிருந்து சுவாமிகள் வந்திருக்கிறார். எனவே தேவாலயம், ஞானாலயம், வித்யாலயம் 3 ஆலயங்களும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மகா ஆலயத்தில் நடமாடும் ஆலயங்களாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் திருவடிகளை தொட்டி உங்கள் திருச்செவிகளை சுவாமிகளின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பிக்கிறது. வறுமை கையில் மஞ்சள் ஓட்டினாதான் சோறு, அவ்வளவு வறுமை. 5 பெண் குழந்தையும் ஒரு ஆண். அன்னைக்கு இரவு போயிட்டு அந்த வீட்டில் மிக கஷ்டப்பட்டு கொஞ்சம் உமானம் கட்டி எனக்கு கொஞ்சம் போன அறியாத நான் போயிருந்தோம். அதுக்கு பிறகு 27 ஆண்டுகள் அந்த குழந்தைகளை அறிய சந்திக்கவே இல்லை. அந்த குழந்தைகள் தேடி அழைத்திருக்கிறார்கள். திடீர்னு கடந்த காட்டிய சோழமாரத்துக்கு இந்த வள்ளீஸ்வரர் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனதும் நமச்சிவாயம் அங்கே போனதும் அந்த அவங்ககிட்ட விசாரிச்சதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த நீங்கள் தேவை ஈஸ்வரன் கோயிலுக்கு நேராக ஒரு ஈஸ்வர ஐயாஸ்பத்திரம் இருக்கு, ஐயாஸ்பத்திரம் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த திருமணம் கடைசி திருமணம் சாப்பாட்டு வழியிலேயாவது அங்கே போய் பக்கம் 2 கோடிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் கட்டி கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க மட்டும் கண்ணாடி காசு தான் வராங்க. வேறு யாருக்கும் எதிர்பார்க்கல. அந்த 5 பிள்ளைகளும் கல்வியில் பெரிய பெரிய உயர்நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு
என்கிட்ட பார்த்ததும் சொன்ன முதல் வார்த்தை, ஐயா நீங்கள் சொன்ன நமச்சிவாயம் ஒரே ஒரு வார்த்தை இவ்வளோ உயர்ந்திருக்கோம். அதனால நீங்கள் இது மாதிரி நமச்சிவாயம் அடித்து ஒரு 1000 பேருக்கு எல்லாருக்கும் கொடுங்க. எங்களை மாதிரி செல்வத்தாலும் அறிவாலும் பெரியவர்களுக்கு பெரிய எங்களை மாதிரி வாழணும்னு சொல்லி அந்த தம்பி கொடுத்தார். 5 பேரும் மிக ஒரு அற்புதமான வாழ்க்கை அவங்க சொன்னது. ஐயா ஒரு வார்த்தை எழுதுனாங்க, எங்களுக்கு திருவிழையில நீங்கள் சொல்லிக் கொடுத்த நமச்சிவாயம் மட்டுமே எங்களை நீங்கள் சேவை செஞ்சிருக்கணும். அதனால ஐயா பேசுன மாதிரி அந்த ஒரு வார்த்தை வெற்றி மேட்டூரிலிருந்து வருகிறது சொன்னீங்கன்னா அது சைவ பெருமாள் காலத்தின் ஒரு அருமை கருதி மிக சுத்தமாக கொடுத்திருக்கிறார்கள். வெளியீடு வாசகமும் சுவாமிகளும் தன்னுடைய மகள் கரங்களால் வெளியிட தன்னுடைய முதல் பிரதியினை தன்னுடைய 1000 முறை திருவாசகம் முற்றோதல் செய்வித்து வழிகாட்டி இன்னும் 1000 திருவாசகம் முற்றோதலை நிகழ்வதற்காக காத்துக் இருக்கக்கூடிய வழக்கமான மற்றும் நெஞ்சாக்கன கண்ணும் நெருங்குக தஞ்சத்து அருள் சண்முகனார் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். அடுத்து மேட்டூர் விரைந்து அக்கறையானவர்கள் பிரதியை பெற்றுக் கொள்வார்கள். ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ தான் எடுக்கிறேன். அம்மா நீங்கள் ஃபோட்டோ எடுங்க, நான் வீடியோ தான் எடுத்துட்ருக்கேன். ஐயா அம்மா எல்லாரையும் ஃபோட்டோ எடுங்க, புக்கு கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுங்க. பரவாயில்ல எடுங்க. அடுத்தனுடைய செங்கடார் கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ண முருகையன் அவர்கள் திருக்கோயில் திருவள்ளுவர் என்ற இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு உதாச்சாரம் அந்த சுவாமி வெளியிட முதல் பிரதியை நம்முடைய ஐயா அவர்கள் நான் வீடியோ தான் எடுக்கிறேன். நூல் வெளியீடு நிறைவேற்றது. இப்போது சுவாமியுடைய வாழ்த்துறை அவர்கள் கேட்க சரியா புலவர் பொய் உரைப்பார் புரியலையா? ஐயா சொல்றது உங்களுக்கு புரியலன்னா புலவர் பொய் உரைப்பார் திருநாவுக்கரசு மெய்யுரைத்திருக்கிறார் பாராட்டாங்க. நான் போய் புத்தக வெளியீடு அனிவாசனுடைய கருத்தை எழுதியிருக்கோன்னு சொல்றோம். இந்த புத்தகத்தை வெளியிட்டு ஐயா வாழ்த்துன்னா இது பொய் உரைப்பார். இதை கூட திருவாசகம் இருக்காங்க. இதுல இருந்து என்ன, ஐயா இப்பொழுது மெய்தான் சொல்லுவார். அதனால உங்க வார்த்தை மெய்யானது. அப்படியே வச்சு பேசுங்க, அப்படியே வச்சு பேசுங்க.
சாமி இப்படி காம உங்களை போடுற திரும்ப சாமி இப்படி எல்லாருடைய சிவனே போற்றி, நால்வருக்கும் இறைவா போற்றி. திருவாசக புத்தகங்கள் குழு சார்பாக சிவா கனகத்திரளே போற்றி, கைலாயமே போற்றி போற்றி. இந்த பாராட்டுதலுக்கு உரியவராக நான் மாற்றுவது என்ன? இதுக்காக நான் சொல்லுவேன். இது என்னது? அவளுக்கு